யார் ஆதரிச்சிங்க? ஒரு நிமிடம் அப்படியே கண்கலங்கி நின்று எமோஷனலாக பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது 4-5 மாதங்களில் ஆட்சி இழப்பேன் என்றுதான் பலரும் சொன்னீர்கள். ஒரு சாதாரண விவசாயிக்கு யார் ஆதரவு கொடுப்பார்கள் என்றெல்லாம் விமர்சனம் செய்தவர்கள் தான் நீங்கள் என்று மனவேதனையுடன் பேச ஆரம்பித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் சாதாரண விவசாயி தான். என் திறமையால் பல எம்எல்ஏக்களின் ஆதரவால் மட்டுமே தான் ஆட்சி நடந்தது. மத்திய அரசும் தாங்கள் கேட்ட திட்டங்களுக்கு அனுமதி மற்றும் நிதியும் கொடுத்தது. அதனால்தான் 4 ஆண்டு காலம் ஆட்சி வெற்றிகரமாக நடத்தப்பட்டது என்று விளக்கமும் அளித்தார். திமுக அரசை அகற்றுவதில் மக்கள் உறுதியாக இருக்கின்றனர். திமுக அரசை அகற்ற தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறி வருகின்றார். அமித்ஷா அவர்களை சந்திப்பின் போது சர்ச்சைக்கு விளக்கம் அளித்தார் எடப்பாடியார் அவர்கள். காரிலிருந்து வெளியே வந்தது உண்மைதான். நான் காரிலிருந்து வெளியே வரும்பொழுது முகத்தை துணியால் துடைத்தேனே தவிர முகத்தை மூடவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தது உண்மைதான். கைக்குட்டியால் தன் முகத்தை மறைக்கவில்லை. மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் கைக்குட்டிய முகத்தை துடைத்தேன் என்றும் நான் மூத்த நிர்வாகிகளுடன் தான் சென்றேன் என்றும் இதை ஒரு அமைச்சர் இதை எடுத்து தரம் தாழ்ந்த அரசியல் செய்வது ஏற்புடையதில்லை என்று கர்ஜித்து வருகிறார் எடப்பாடி அவர்கள்.